ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் நான் போன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், வந்தே பாரத் ட்ரெயின் வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு சென்னை போகிறது தான். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக ட்ரெயின் வந்ததுலேருந்து நான் உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுக்குள்ள கிரேஸ் இருக்குது இல்லைங்களா இந்த வந்தே பாரத்துக்கு. அதுவும் நிறைய பக்கம் இதை விட்டுருக்காங்க. ஸோ இப்போ பெங்களூர்லேருந்து சென்னை போகும்போது எப்படி இருந்துச்சு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்துச்சு எங்களோட வந்தே பாரத் ட்ரெயின். இப்போ உள்ளே வந்தோடனே எங்கள் கோச் வந்தோலேருந்து உங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். ஸோ அதுக்கான கோச் அவங்களே போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போகிறோம். இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரவங்களுக்கு வழி விட்டுட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போனோன்னே இப்படி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு. பட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே உங்களுக்கு ஓவராலாக காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. நம்ம நார்மலாக ட்ரெயினில் போவோம்ல அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க. அதான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம டோர் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். பட் அதே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். மேலே இந்த மாதிரி டிஸ்பிளேல வந்துட்டே இருக்கும் அந்த கோச் நம்பர், இதெல்லாமே நம்ம எங்க டிராவல் பண்றோம் அதோட இதெல்லாமே வந்துட்டே இருக்குங்க. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ரொம்ப நீட்டா இருந்துச்சு. உள்ள ரொம்ப நீட்டா இருந்ததுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் சரௌண்டிங்ஸும். அதை உங்களுக்கு பார்த்தா வந்து உங்களுக்கே தெரியும். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும் பாருங்களேன். சொல்லவே தேவையில்லை அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இந்த ப்ரெஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து சீட்டை வந்து நம்ம நல்லா சாய்ச்சிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா லைட் எரியும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அதான் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் நான் இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு அடியில் இருக்கிற சார்ஜிங் பாயிண்ட்டு. அப்புறம் இங்கே காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து அவங்க ஹீட் பண்ணி தருவாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டாக அதுதான் இது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே இருந்ததுக்கும் அந்த வெளியில் இருந்தது. நாங்கள் உள்ள ஸ்டெப்ஸ் ஏறி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படி இருந்தது. அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுவும் நீட்டாக இருந்துச்சு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன், இந்த டோரை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும். பட் அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு மற்ற கோச் எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். ஸோ எங்களுதுலேருந்து உள்ளே போயிட்டுருக்கோம். எங்களுது பார்த்தீங்கன்னா C2ங்கிற கோச். இப்போ நான் E1 கோச் எல்லாம் காமிச்சிட்ருக்கேன். இப்போ E1 கோச்சுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். ஸோ வந்தீங்கன்னா டோர் இந்த சைடில் எப்படி இருக்குங்கிறது அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செமையாக இருக்குல்ல பார்க்குறக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த E1 கோச் காட்டுறேன். உங்களுக்கு அந்த E1 கோச் பார்க்கும்போதே அதுவே தெரியும். இது பார்த்தீங்கன்னா அந்த C1 விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் நான் காமிக்க சொல்ல மறந்துட்டேனே, என்னோட சீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது. அந்த போர்டில் என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். நம்ம எங்கே ட்ராவல் பண்ணுறோம், எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி லக்கேஜ் வைக்கிறக்கு இடமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இது வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் நம்ம கரெக்டாக உட்காந்துருக்கோமான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு யார் வேணுமோ என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு எத்தனை பேசஞ்சர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க டிஃபன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டே இருக்கேன். இப்போ பாருங்க, நான் மேலேருந்து அப்படியே காமிச்சிருக்கேன். மேலே ரூஃப்லேருந்து எப்படி இருக்குன்னு. இது ஆஸ் யூஷுவல் மற்ற ட்ரெயினில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் நம்ம எந்த டிஸ்பிளே ஆகும், நம்ம எந்த இடத்துல போயிட்டுருக்கோம், அடுத்து எந்த ஸ்டேஷனு, எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு, இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும் பாருங்களேன். நான் சொல்கிறத விட அங்கே டிஸ்பிளே ஆக உங்களுக்கே அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கே நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல. அதுதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, இது பேக்லேயும் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதே டோர் க்ளோஸ் ஆகும். நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் 129 ஸ்பீடில் அந்த ட்ரெயின் போயிட்டுருக்குங்கிறது அது டிஸ்பிளே ஆகுது. அது பார்த்தீங்களா C2 பேட்சில் அதே போட்டிருக்கு. அப்படியே பாருங்கள், இந்த ரயிலின் கதவுகள் தானியங்கி முறையில் இயங்குகின்றன. மூடும் போது கதவுகள் கட்டுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் நம்ம ஓப்பன் மட்டும் பண்ணால் போதும், அதே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுங்கிறதே அப்பப்போ டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதே பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் வருது, தமிழ்லையும் வருது. அப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புள்ஸ்லாம் இதை தடவி அவங்க சீட் நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல. ஸோ நான் ரொம்ப நேரம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அடுத்த கோச் போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் இங்கே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. கோச்சில் கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சுங்க, ரொம்ப இடமாவும் இருந்துச்சு. அந்த விட இங்கே இருந்த விடும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு அது என்னங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூஸ், இந்த மாதிரி கோவா ஜூஸும் இந்த மாதிரி ஒரு மிக்சர் பாக்கெட்டும் கொடுத்தாங்க. என்னடா 2 வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா, ஒன்று என் ஹஸ்பண்டு, ஒன்று வந்து என்னோடது. ஸோ இந்த மாதிரி மிக்சரும் இதுவும் கொடுக்குறாங்க, ஜூஸும் கொடுக்குறாங்க. அது போக
போக டிஃபன் ஐட்டம்ஸ் என்ன வந்து நான் உங்களுக்கு அதை சொல்ல மறந்துட்டேனே, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நம்ம ஓட் போடுறது எப்படி, நம்ம இந்தியா பற்றி அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்க்க நமக்கு ஒரு இந்தியனா வந்து கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியா பற்றி எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க, ஓட்டிங்கோட ரைட்ஸ் பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னோட சீட்லேருந்து இது பக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதே காமிச்சிருந்தேன். ஸோ டிஃபன் ஐட்டம் முடிச்சோடனே அந்த மாதிரி ஸ்நாக்ஸும் கொடுக்குறாங்க, ஒரு 1/2 hour அந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே டிஸ்பிளேல என்ன ஆகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. நான் உட்காந்து இந்த சீட் பக்கத்தில் இந்த மாதிரி தான் இருந்தது, உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வைக்கிற பிளேட்ஸ் எல்லாமே அதையும் அங்கே பக்கத்துலேயே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு அந்த இது மாதிரி காருக்கு போடுவோம்ல அந்த மாதிரிலாம் கூட இருந்துச்சு, நம்ம ஷட்டர் மாதிரி இருந்தது, அதையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இப்போ வந்து அந்த லைட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸை காமிச்சிட்டேன். என்னடா டிஃபன் ஐட்டமை காமிக்கவே மாட்டேங்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக டிஃபன் ஐட்டமும் காட்டுறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இப்போ இந்த ட்ராவல் பண்ணிக்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது டிஃபன் ஐட்டமும் வந்துருச்சு. டிஃபன் ஐட்டம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னடா நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரும் தராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச டிஃபன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், அப்புறம் சாம்பார், சட்னி. பட் சட்னி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீ பேக் தராங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கார்டமம் டீ பேக்குங்கிறது தராங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டரும் தராங்க டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம். இதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், வடை, அப்புறம் கேசரி கொடுத்தாங்க. வெண்பொங்கல் நிலக்கடலையெல்லாம் போட்டிருந்தாங்க, வித்தியாசமாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்தோடனே நாங்கள் இறங்கி வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்தே பாரத் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோம்.